அனுக்கிரகத்தை அளிக்கக்கூடிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுரைத்துடன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் மட்டுமா இருக்கக்கூடிய வேத வார்த்தையில நாம் சிந்திக்கலாம். அந்த பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா புஸ்தகத்தை வாசித்த பகுதியாக அது இருக்கிறது. அப்படி நினைவுக்கு நாம் கொண்டு வருவோம். அதில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இந்த பகுதியில தன்னுடைய வழக்கத்தின்படி செய்யக்கூடிய காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். வழக்கத்தின்படியே அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஓய்வு நாள் சனிக்கிழமை. இப்பொழுது வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையாக கூடி வர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளிலே வழக்கமாக அவர் ஜெபாலயத்துக்கு கடந்து செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில காரியங்கள் வழக்கமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்துக் கொண்டிருந்தார். லூக்கா 22:39 வசனமும் 40ஆம் வசனமும் பார்க்கும் பொழுது அவர் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் அந்த பகுதியில காண முடிகிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில மற்றவர்களுக்கு போதிப்பதை கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையில வழக்கமாக அவர் கை கொண்டிருந்தார். இவை அவருடைய வழக்கத்திலே அவர் வாழ்நாள் முழுவதும் செய்ததை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய சிந்தனை இந்த நாள் என்ன என்று பார்க்கும் பொழுது 21வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஏசாயா புஸ்தக சுருளை அவர் வாசித்த பொழுது அங்க இருக்கக்கூடிய அநேகரிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. அப்பொழுது அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அவர் வாசித்த நாட்களிலே அவர் நிறைவேறிற்று என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். என்ன இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தாமே இஸ்ரவேலின் மேசியா என்பதை அவர் வெளிப்படையாக அங்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே காலங்காலமாக இருந்த பாடுகள், மனிதனுடைய வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகளுக்கு இவரே தீர்வு கொடுக்கக்கூடியவர் என்பதை பகிரங்கமாக இந்த வேத வார்த்தையின் மூலமாக நிறைவேறிற்று என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன பிரச்சனை இவர் மூலமாய் மாத்திரமே நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், அதாவது வறுமையிலே இருக்கிறவர்கள். இரண்டாவது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயம் நறுங்குண்டவர்கள், இவர்கள் துயரப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அதாவது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர். குருடருக்கு பார்வை, வாழ்நாள் முழுவதும் இன்னல்களிலும் வேதனைகளும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் சரீர ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவை இரண்டுக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளிக்கக்கூடியவராக, காக்கக்கூடியவராக, விடுதலை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இதே லூக்கா 4:19 ஒரு வசனம் பாருங்கள், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வேத வார்த்தை வாசிக்கும் பொழுது கூட மிகவும் கவனமாக கையாண்டுகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில அவர் பிற்பகுதியில என்ன செய்கிறார், பிற்பகுதியில் உள்ள வேத வார்த்தையை அவர் வாசிக்காமல் முதல் பகுதியை மாத்திரமே வாசிக்கிறார். ஏசாயா 61:2 வாசிக்கிறேன், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிற்பகுதி நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும், இதை அவர் அங்கு சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்ன என்பது பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையானது அனுக்கிரக ஆண்டா இருக்கிறது, அதாவது கிருபையின் வருஷங்களாக இருக்கிறது. இது வருஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும். கிருபையின் ஆண்டு, இந்த கிருபையின் ஆண்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு
நாம் வாசித்த இந்த காரியங்கள் நிறைவேறும். வறுமை, துயரம், அடிமைத்தனம், இன்னல்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது எசேக்கியேல் என்ன வாசிக்கிறோம்? நீதியை சரிக்கட்டும் நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு நாளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இது வருஷங்கள் அல்ல, ஒரு நாள். இரண்டாவது வருகையில அவர் நீதியை சரிக்கட்டக்கூடிய நாளாக அது இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தை அனுக்கிரக காலமாக அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த அனுக்கிரக வருஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கிருபையின் ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அனுக்கிரக ஆண்டாக உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். உலக பிரகாரமான தேவைகளையும் அது உங்களுடைய வாழ்க்கையில அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த அனுக்கிரக வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாய் மாற கிருபாதார பலியாக இருக்கக்கூடிய அவரை விசுவாசிப்போம். கர்த்தனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில மனம் மாற்றுதலையும் இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் ஒருவரே இரட்சகராக நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.